லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. கோடை விடுமுறையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததால் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குறிஞ்சிவேல். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் கடந்த 7ஆம் தேதி முதல் இங்கு வரும் அனைத்து வாகனங்களுக்கும் பாஸ் பெற்று வர வேண்டும் என்ற உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று 5வது நாட்களாக கொடைக்கானல் சுற்றுலா பயணிகள் வரை வெகுவாக குறைந்து காணப்பட்டது. இதனால் நகர்ப்பகுதியில் மற்றும் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. இந்த நிலை இன்று வார இறுதி நாளான இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் வரையை கணிசமாக அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக பரவலாக நல்ல மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழலும் நிலை வருகிறது. இந்த குளிர்ச்சியான சூழல் அனுபவிப்பதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு தற்போது அதிக அளவில் படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக மூஞ்சிக்கல், சீனிவாசபுரம், அண்ணாசாலை, பேருந்து நிலையம், நேரிச்சாலை ஆகிய பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணி வாகனங்கள் நீண்ட வரிசையில் அனுபவித்தபடி ஊர்ந்து செல்கின்றன. மேலும் தற்போது கொடைக்கானலில் வருகின்ற 14ஆம் தேதி மலர் கண்காட்சி நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் தற்போது ஆர்வத்துடன் கொடைக்கானல் நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதனால் சுற்றுலா தொழில் கூறுவோரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.